Hello friends, welcome to Sheela Tasty Cooking. இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி வந்து ஸ்பைசி பொட்டேட்டோ பன்னீர் ரோல்ங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. உப்பு தேவையான அளவுங்க. காரம் தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடருங்க, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து 2 பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. பன்னீர் இந்த மாதிரி 200 கிராம்ஸ் நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருங்க, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் குமின் பவுடர் ஜீரகம் தூள். இது பிரெட் கிரம்ஸுங்க. இது ஒரு 5 to 6 ஸ்லைஸ் நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸு ஒரு முட்டை இந்த மாதிரி நான் உடைச்சி எடுத்துருக்கேங்க. பால் ஒரு 1/2 கப்பு தேவைப்படுது. ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டுங்க கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிரீன் சில்லிஸுங்க பச்சை மிளகா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேப்சிகம்ங்க இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு இஞ்சிங்க இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கணுங்க, தேவைப்படுது. இது தேவையான பொருளுங்க. முட்டை இந்த மாதிரி நான் உடைச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூனு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாங்க. மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு எப்படி பன்னீர் பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மாதிரி 2 பொட்டேட்டோங்க நல்லா பாயில் பண்ணி நான் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். மாதிரி பன்னீருங்க கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பைண்டிங்காக நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனுங்க. தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வந்து 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலி சாப்ட் ஆனியன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கிறேங்க துரியது. பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 2. சிறிதளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கினேன். இது சிறிதளவு 1 இன்ச்சு ஜிஞ்சர் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது சேர்த்துக்கலாம். கேப்சிகம்ங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா இது ரெஸ்ட் ஆகட்டுங்க. ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஆயில் சேர்த்துக்கலாங்க டீப் ஃப்ரைக்கு. ஒரு கப்பு ஆயில் எடுத்துங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆகுங்க. ஆயில் தடவிங்க கையில் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பொட்டேட்டோ பன்னீர் ரோல் சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. சிலிண்டர் ஷேப்பு. பீட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, லேசாக அந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸில் ஸோ தட் இது பிரியாமல் இருக்குங்க. நல்லா ஒரு ஸ்லைட் ப்ரெஸ்ஸிங்கில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னொன்று பண்ணி காட்டுறேன் நான். இந்த மாதிரி முட்டை பாலில் நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இது இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்லைட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் எல்லாம் ஈவனாக நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும்.
உடையாமல் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. பொட்டேட்டோ பன்னீர் ரோல் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிருக்கு, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஆயிலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆகிடும் திருப்பி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துருக்கு. டேஸ்டி ஹெல்தி பொட்டேட்டோ பன்னீர் ரோல் ரெடிங்க, ரெடி டு டேஸ்ட்டுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் வாட்சிங் ஃபார் மை ஷோ.